அதான் அந்த ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்திருந்தாரு செஞ்சிருவோம்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களை வந்து சிறப்பா செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அதுதான் நடந்துட்டுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம சட்டசபையில கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலா இல்லாம வீட்டுல போயிட்டு ஸ்கிரிப்ட் எழுதி எடுத்துட்டு வந்து வர வழியெல்லாம் இந்த படத்துல ஓ காட் பியூட்டிஃபுல்னு சொல்லி பாடிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி படிச்சு எடுத்துட்டு வந்து இங்க வந்து ஒப்பிச்சிட்டு இருக்காருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இதுல வந்துட்டு ஆக்கப்பூர்வமா எதுவுமே நடந்த மாதிரி தெரியல. நடந்தது எதுவுமே உபயோகப்படுமான்னு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 நாள் அப்படியே போயிடுச்சு. அவங்க கேட்ட கேள்விக்கும் ஒரு சரியான பதில் வரல, எதுவுமே வரல. சரி, 3ஆவது நாள் வந்து அவர் பேச போறாரு, நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் ஏதாவது தீர்வு கொடுப்பாருன்னு பார்த்தா, ஆனா அவர் பண்ணது என்னமோ சினிமால சொல்லி ஆக்ஷன் பண்ற மாதிரி தான் இருந்தது. ஏன் அப்படின்னா அவ்வளவு குற்றம் வந்து நடக்கு, அவ்வளவு பாலியல் கொடுமைகள் நடக்கு, விவசாயிகள் போராட்டம் நடக்கு, நீட் தேர்வுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கட்சியில இருக்கிற பல பேர் மேலேயே பாலியல் குற்றங்கள் வருது. இவ்வளவு பிரச்சனையை வச்சுட்டு இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது அந்த குற்றத்தை பத்தி பேசாம சம்பந்தமே இல்லாம பக்கமா ஏதோ வந்து வாசிச்சுட்டு போன மாதிரி தான் இருந்தது. சொல்லப்போனா பேசக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு இருக்கு. விவசாய கடன், அதுக்கப்புறம் இந்த தண்ணீர் பிரச்சனை, அதாவது கரண்ட் இல்ல, இதெல்லாம் கேள்வி கேட்க அவருக்கே தோண வேணாமா ஒரு சிஎம்மா இத பத்தி பேசணும். நம்ம ஆன் த ஸ்பாட்ல வந்து பதில் சொல்ல தெரியல அப்படின்னாலுமே அட்லீஸ்ட் 1-2 நம்ம பேசியிருந்திருக்கலாம். ஆமா, அவரோட ரசிகர்கள் எல்லாம் பின்ன எப்படி இருக்காங்க, அவர் நடந்தாலே ஐயோ எங்க தளபதி நடந்துட்டாரு, உட்கார்ந்து ஐயோ எங்க தளபதி உட்கார்ந்துட்டாரு, அவரே அவர் கையை வச்சு சாப்பிடுறாரு, இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில இவர் இப்படி வேற ஒரு ஆக்ஷன் வேற போட்டா அதை வச்சே ட்ரெண்ட் ஆக்கிடுவாங்கன்னு தெரிஞ்சுதான் ஸ்கிரிப்ட் எழுதி அவர் வந்து மெயினா அந்த ஆக்ஷன் பண்றாரு. அதே மாதிரியே நடக்குது. ரசிகர்கள் அவங்க வந்து அப்படிதான் இருப்பாங்க. அவங்களோட ரசிகர்களை வந்து நம்ம கணக்கிலே வச்சுக்கவே கூடாது. இல்ல, அது எப்பவுமே பேச மாட்டாரு அப்படின்றதுதான் எங்களோட கருத்து. ஏன்னா பேச மாட்டாருன்றதை தாண்டி அவருக்கு பேச தெரியாது. ஸ்கிரிப்ட் மட்டும்தான் எழுதி கொடுத்தாங்க அப்படின்னா இங்க வந்து ஒப்பிப்பாரே தவிர மத்தபடி அவர் வந்து மக்களோட கருத்துக்களை எப்பவுமே சட்டமன்றத்துக்குள்ள பேச மாட்டாரு. இதுதான் உண்மை. மக்களோட மக்களா நிக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு போராட்டத்திலையும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒவ்வொரு போராட்டத்திலையும் மக்களோட நின்று போராடுறது யாருன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இப்ப வந்து அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா நாங்க வந்து அதை தோல்வியா பார்க்கல. ஏன் அப்படின்னா வந்து நம்ம வந்து பணத்தை கொடுத்து நம்ம வந்து வாக்குகளை பெறல. மற்ற கட்சிகள் வந்து பணத்தை கொடுத்துதான் வாக்குகளை பெற்றாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்ப இந்த டிவிகே அப்படிங்கிற கட்சி தான் இன்னைக்கு அரசு அமைச்சிருக்கு. ஆனா அவங்க வந்து முழுக்க சினிமாவை வச்சு சினிமா மூலமா அடிமைத்தனம் படுத்தி தான் மக்கள்கிட்ட இருந்து வாக்குகளை பறிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அவங்க ஒரு இடத்துல கூட கொள்கை கோட்பாட்டை முன்வைக்கல, கொள்கையை பற்றி பேசினதே கிடையாது. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் 15 வருஷமாவே களத்துல நின்று போராடிட்டு இருந்தாங்க. இந்த 2026 தேர்தல்ல கூட நாம் தமிழர் கட்சி களத்துல நின்றாங்க. ஆனா அவங்க முழுக்க இணையதளத்துலதான் செயல்பட்டாங்க. ஒவ்வொரு வீட்லயுமே நாம் தமிழர் கட்சி சென்று போய் வாக்குகளை கேட்டாங்க, கொள்கை கோட்பாடுகளை சொல்லி கருத்தியல் ரீதியா பேசினாங்க. ஒருத்தவங்களை எதிர்க்கணும் அப்படின்னா கருத்தியல் ரீதியா மட்டும்தான் அவங்க பேசினாங்களே தவிர அவதூற பரப்பல. ஆனா நாம் தமிழர் கட்சி மீது ஒவ்வொரு கட்சியுமே திமுகல இருந்து அதிமுகல இருந்து தாவேகால இருந்து ஒவ்வொருத்தருமே அவதூற பரப்புனாங்க. ஆனா அதுக்காக நாங்க எதிர் கேள்வி கேட்டா அவங்கள்ட்ட பதில் இருக்காது. எது ஒன்றை பற்றி பேசினாலும் அவங்கள்ட்ட பதில் இருக்காது. அரசியல் பற்றி ஒண்ணுமே இல்ல. டிவிக்கேல ஒரு அமைச்சரை நிப்பாட்டி அரசியலை பேசுங்க அப்படின்னு கேட்டா அதெல்லாம் 6 மணிக்கு மேல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பத்தி இப்ப கேளுங்க அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் என்னன்னா நோ கமெண்ட்ஸ்ங்கிறாரு. இவங்களதான் மக்கள் அமைச்சரா தேர்வு செஞ்சிருக்காங்க. எந்த விதத்துல நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த விதத்துல வந்து நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்கள் இதுல வந்து தகுதி இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தருமே கருத்தியல் ரீதியா கொள்கை ரீதியா அவ்வளவு பிடிப்போட இருக்காங்க. யாரையுமே நம்ம குறைச்சு மதிப்பிடவே முடியாது. அப்படிதான் வேட்பாளர்கள்லாம் நிறுத்தப்பட்டாங்க. ஆனா அவங்களோட வேட்பாளர்கள் அப்படி கிடையாது. சினிமால இருந்து வந்தவங்களை எல்லாம் வேட்பாளரா நிறுத்தினாங்க. ஏன்னா இன்றைக்கு கூட வென்றிருக்காங்களே, தொகுதியில வென்றிருக்காங்க, அந்த மக்களுக்கே யார் எம்எல்ஏன்னு தெரியாது. அந்த ஒரு நிலைமைதான் இன்னைக்கு இருக்குது. அதனால வந்து நாங்க இதை தோல்வியா எடுத்துக்கல. இது முழுக்க மக்கள் அவங்களுக்கே அவங்கள வந்து தோற்கடித்துக்கிட்டாங்க அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். எப்படி பாக்குறோம், ஒரு எப்படி சொல்றது, டைரக்டர் இல்லாம ஸ்கிரீன் பிளே பண்ண மாதிரி தான் இருந்துச்சு உண்மையாவே. அதான் அந்த ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்திருந்தாரு செஞ்சிருவோம்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களை வந்து சிறப்பா செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அதுதான் நடந்துட்டுமே இருக்கு.
அது மட்டும் இல்லாம சட்டசபையில கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலா இல்லாம வீட்டுல போயிட்டு ஸ்கிரிப்ட் எழுதி எடுத்துட்டு வந்து வர வழியெல்லாம் இந்த படத்துல ஓ காட் பியூட்டிஃபுல்னு சொல்லி பாடிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி படிச்சு எடுத்துட்டு வந்து இங்க வந்து ஒப்பிச்சிட்டு இருக்காருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். சொல்லப்போனா பேசக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு இருக்கு. விவசாய கடன், அதுக்கப்புறம் இந்த தண்ணீர் பிரச்சனை, அதாவது கரண்ட் இல்ல, இதெல்லாம் கேள்வி கேட்க கேட்க அவருக்கே தோண வேணாமா ஒரு சிஎம்மா இத பத்தி பேசணும். நம்ம ஆன் த ஸ்பாட்ல வந்து பதில் சொல்ல தெரியல அப்படின்னாலுமே அட்லீஸ்ட் 1-2 நம்ம பேசியிருந்திருக்கலாம். ஏன்னா ஈவினிங் ஒரு ஆப் வச்சிருந்தாருல, அதனால மார்னிங் வந்து நல்லா சிறப்பா பேசிட்டாரு. அதை முழுசா அனுபவிக்க கூட முடியல அவங்களோட ஆதரவாளர்களால, அப்படிதான் சொல்லுங்க. இல்ல, அது எப்பவுமே பேச மாட்டாரு அப்படின்றதுதான் எங்களோட கருத்து. ஏன்னா பேச மாட்டாருன்றதை தாண்டி அவருக்கு பேச தெரியாது. ஸ்கிரிப்ட் மட்டும்தான் எழுதி கொடுத்தாங்க அப்படின்னா இங்க வந்து ஒப்பிப்பாரே தவிர மத்தபடி அவர் வந்து மக்களோட கருத்துக்களை எப்பவுமே சட்டமன்றத்துக்குள்ள பேச மாட்டாரு. இதுதான் உண்மை. அது எப்படி மாரத்தான்ல வந்து இந்தியாவிலே முதல் முறையா அவர் தான் ஓடி இருக்காருன்னு சொல்லி பதிவு பண்ணிருக்காரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். அதுவே ஒரு பொய் தான். அதாவது சும்மா இருடா நீயே போதும் எங்களை வந்து மாட்டி விடுறதுக்குன்ற மாதிரி அவரே போதும் அவரை கோத்து விடுறதுக்கு. மத்தவங்க யாருமே வர வேணாம் அந்த கட்சியை அழிக்கிறதுக்கு. கூட இருக்காருல்ல அந்த ஐயா ஆதவ் அர்ஜுனா ஐயாவே போதும், அழிச்சிருவாரு சீக்கிரமா. அதாவது சொல்ல போனா அவர் கூட இருந்து ஒதுங்கி கொஞ்சம் வந்து பாதுகாப்பா சிஎம் விஜய் அவர்கள் வந்து இருந்தாரு அப்படின்னா ஓரளவுக்கு வந்து இந்த கட்சி கொஞ்சம் நல்லா போகும்ன்ற மனநிலைமையில தான் நாங்க இருக்கோம். பாப்போம் எப்படி போகுதுன்னு. இதுல வந்துட்டு ஆக்கப்பூர்வமா எதுவுமே நடந்த மாதிரி தெரியல. நடந்தது எதுவுமே உபயோகப்படுமான்னு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 நாள் அப்படியே போயிடுச்சு. அவங்க கேட்ட கேள்விக்கும் ஒரு சரியான பதில் வரல, எதுவுமே வரல. சரி 3வது நாள் வந்து அவர் பேச போறாரு, நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் ஏதாவது தீர்வு கொடுப்பாருன்னு பார்த்தா, ஆனா அவர் பண்ணது என்னமோ சினிமால சொல்லி ஆக்ஷன் பண்ற மாதிரி தான் இருந்தது. ஏன் அப்படின்னா அவ்வளவு குற்றம் வந்து நடக்கு, அவ்வளவு பாலியல் கொடுமைகள் நடக்கு, விவசாயிகள் போராட்டம் நடக்கு, நீட் தேர்வுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கட்சியில இருக்கிற பல பேர் மேலேயே பாலியல் குற்றங்கள் வருது. இவ்வளவு பிரச்சனையை வச்சுட்டு இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது அந்த குற்றத்தை பத்தி பேசாம சம்பந்தமே இல்லாம பக்கம் பக்கமா ஏதோ வந்து வாசிச்சுட்டு போன மாதிரி தான் இருந்தது. ஆமா, அவரோட ரசிகர்கள் எல்லாம் பின்ன எப்படி இருக்காங்க, அவர் நடந்தாலே ஐயோ எங்க தளபதி நடந்துட்டாரு, உட்கார்ந்து ஐயோ எங்க தளபதி உட்கார்ந்துட்டாரு, அவரே அவர் கையை வச்சு சாப்பிடுறாரு, இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில இவர் இப்படி வேற ஒரு ஆக்ஷன் வேற போட்டா அதை வச்சே ட்ரெண்ட் ஆக்கிடுவாங்கன்னு தெரிஞ்சுதான் ஸ்கிரிப்ட் எழுதி அவர் வந்து மெயினா அந்த ஆக்ஷன் பண்றாரு. அதே மாதிரியே நடக்குது. ரசிகர்கள் அவங்க வந்து அப்படிதான் இருப்பாங்க. அவங்களோட ரசிகர்களை வந்து நம்ம கணக்கிலே வச்சுக்கவே கூடாது. அது எப்படின்னா இப்ப வந்து அவர் அப்படி சொல்றாருதான். ஆனா இப்போ லாஸ்டா நடந்த விஷயத்த வந்து நான் வந்து எப்படி பாக்குறேன்னா, ஆளுநர் வந்து சொன்னாரு இந்த மாதிரி நீங்க இருங்க, நான் வந்து உங்களுக்கு பேசுறதுக்கு டைம் கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொன்னாரு. எனக்கு அந்த டைம்ல என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை திமுக வந்து வெயிட் பண்ணிருக்கலாமோ, எதுக்கு அவசரப்பட்டு அந்த அவையை விட்டு எழுந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு இருந்தது. ஏன்னா ஒருத்தர் உங்களை பத்தி பக்கம் பக்கமா பேசிட்டு இருக்காருங்கிறப்போ நீங்க தான் இருந்து அதுக்கு வந்து பதில் கொடுத்துருக்கணும். ஆளுநர் டைம் குடுக்கறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்க எதுக்கு எந்திரிச்சு போனாங்க, அவசரப்பட்டு எந்திரிச்சு போயிட்டாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. எனக்கு வந்து டிஎம்கே அப்படி பண்ணிருக்க வேண்டாம் அப்படின்னு எனக்கு அந்த விஷயத்துல வந்து தோணுச்சு. தொட விட மாட்டோம், தொட்டவனே விட மாட்டோம், அதுதானே சிரிப்பா இருந்தது ப்ரோ, வேற ஒண்ணும் இல்ல. அது பெருசா அவரு படத்துல பேசியிருந்தா சரி சூப்பரா இருந்ததுன்னு சொல்லியிருக்கலாம், அப்ப கூட சொல்லியிருக்கலாமேன்னு தான் சொல்லுவேன். இது வந்து அவசியமே இல்லாதது. சட்டசபையில வந்துட்டு அப்படி பேசியிருக்க வேண்டாம். ஏன்னா எவ்வளவோ பேச வேண்டியது, அதான் திரும்ப திரும்ப எவ்வளவோ பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இன்னும் அவரு கொடுத்த அறிக்கைப்படி மக்களுக்கு என்னென்ன செய்ய போற, அதுல எதாவது சாத்தியம் இல்ல, மக்களுக்கு இதுக்கு என்ன தீர்வு கொடுக்க போற, இல்ல இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு கொடுக்க போற அப்படி பேசியிருக்கலாம். ஆனா அதுக்கு எதுக்குமே சொல்யூஷன் கொடுக்கலையோ. விவசாயிகள் பிரச்சனை நடக்குது, அவர் சொல்றாரு விவசாயிகள் வந்து என்ன புரிஞ்சுட்டுதான் இருக்காங்க, இதெல்லாம் எதிர்கட்சி பண்ற சதி அப்படின்றாரு. அப்போ விவசாயிகள் பண்ற போராட்டத்தை வந்து அவர் வந்து அலட்சியப்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த இடத்துல. 15 வருஷமா நாம் தமிழர் கட்சி வந்து ஆதரிக்கிறீங்களா? இது வரைக்குமே தோத்தாலுமே ஆதரிக்கிறீங்க. எப்ப ஜெயிப்பாங்கன்ற கேள்வி வந்து பல பேர் கேட்கறாங்க. இப்போ அதுக்கான பதில் என்ன? இல்ல, இப்ப வந்து 15 வருஷமா நாம் தமிழர் கட்சி களத்துல இருக்கு. அவங்க எப்படி இருக்காங்க பிற கட்சிகளோட நம்ம பார்க்கும்போது, நாம் தமிழர் கட்சி வந்து கொள்கை கோட்பாட்டுல உறுதியா இருக்காங்க. ஆனா மற்ற கட்சிகள் அப்படி கிடையாது. அவங்க வந்து கொள்கை கோட்பாட்டுல முரண் இருக்கும், அவங்க சமரசம் செய்து கொள்வாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி கிடையாது, அப்படி கிடையாது. 15 வருஷமா தனித்தே தான் களத்துல நிக்கிறாங்க, மக்களோட மக்களா நிக்கிறாங்க.
அதாவது ஒவ்வொரு போராட்டத்திலையும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒவ்வொரு போராட்டத்திலையும் மக்களோட நின்று போராடுறது யாருன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இப்ப வந்து அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா நாங்க வந்து அதை தோல்வியா பார்க்கல. ஏன் அப்படின்னா வந்து நம்ம வந்து பணத்தை கொடுத்து நம்ம வந்து வாக்குகளை பெறல. மற்ற கட்சிகள் வந்து பணத்தை கொடுத்துதான் வாக்குகளை பெற்றாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்ப இந்த டிவிகே அப்படிங்கிற கட்சி தான் இன்னைக்கு அரசு அமைச்சிருக்கு. ஆனா அவங்க வந்து முழுக்க முழுக்க சினிமாவை வச்சு சினிமா மூலமா அடிமைத்தனம் படுத்தி தான் மக்கள்கிட்ட இருந்து வாக்குகளை பறிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அவங்க ஒரு இடத்துல கூட கொள்கை கோட்பாட்டை முன்வைக்கல, கொள்கையை பற்றி பேசினதே கிடையாது. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் 15 வருஷமாவே களத்துல நின்று போராடிட்டு இருந்தாங்க. இந்த 2026 தேர்தல்ல கூட நாம் தமிழர் கட்சி களத்துல நின்றாங்க. ஆனா அவங்க முழுக்க முழுக்க இணையதளத்துலதான் செயல்பட்டாங்க. ஒவ்வொரு வீட்லயுமே நாம் தமிழர் கட்சி சென்று போய் வாக்குகளை கேட்டாங்க, கொள்கை கோட்பாடுகளை சொல்லி கருத்தியல் ரீதியா பேசினாங்க. ஒருத்தவங்களை எதிர்க்கணும் அப்படின்னா கருத்தியல் ரீதியா மட்டும்தான் அவங்க பேசினாங்களே தவிர அவதூற பரப்பல. ஆனா நாம் தமிழர் கட்சி மீது ஒவ்வொரு கட்சியுமே திமுகல இருந்து அதிமுகல இருந்து தாவேகால இருந்து ஒவ்வொருத்தருமே அவதூற பரப்புனாங்க. ஆனா அதுக்காக நாங்க எதிர் கேள்வி கேட்டா அவங்கள்ட்ட பதில் இருக்காது. எது ஒன்றை பற்றி பேசினாலும் அவங்கள்ட்ட பதில் இருக்காது. அரசியல் பற்றி ஒண்ணுமே இல்ல. டிவிக்கேல ஒரு அமைச்சரை நிப்பாட்டி அரசியலை பேசுங்க அப்படின்னு கேட்டா அதெல்லாம் 6 மணிக்கு மேல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பத்தி இப்ப கேளுங்க அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் என்னன்னா நோ கமெண்ட்ஸ்ங்கிறாரு. இவங்களதான் மக்கள் அமைச்சரா தேர்வு செஞ்சிருக்காங்க. எந்த விதத்துல நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த விதத்துல வந்து நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்கள் இதுல வந்து தகுதி இல்ல அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தருமே கருத்தியல் ரீதியா கொள்கை ரீதியா அவ்வளவு பிடிப்போட இருக்காங்க. யாரையுமே நம்ம குறைச்சு மதிப்பிடவே முடியாது. அப்படிதான் வேட்பாளர்கள்லாம் நிறுத்தப்பட்டாங்க. ஆனா அவங்களோட வேட்பாளர்கள் அப்படி கிடையாது. சினிமால இருந்து வந்தவங்க எல்லாம் வேட்பாளரா நிறுத்தினாங்க. ஏன்னா இன்றைக்கு கூட வென்றிருக்காங்களா, தொகுதியில வென்றிருக்காங்க. அந்த மக்களுக்கே யார் எம்எல்ஏன்னு தெரியாது. அந்த ஒரு நிலைமைதான் இன்னைக்கு இருக்குது. அதனால வந்து நாங்க இதை தோல்வியா எடுத்துக்கல. இது முழுக்க முழுக்க மக்கள் அவங்களுக்கே அவங்கள வந்து தோற்கடித்துக்கிட்டாங்க அப்படிதான் நம்ம சொல்ல முடியும்.